الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم ربي أرني كيف تحيي الموتى ربي أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم جعل على كل جبل منهن جزءا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுது தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 257 ஆயத்துகளை கடந்து 258 இருந்து 259 260 வரை உள்ள ஆயத்துகளின் அகராதி பொருள், இன்னும் அதனுடைய ஆயத்துகள் முந்தைய ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு, அதோடு சேர்த்து அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்து அதனுடைய இறுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இது 388 388 388 388வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், சென்ற பாடத்துடைய தொடர் நபிமார்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் பார்ட் 2. சென்ற பாடம் நபிமார்களின் நம்பிக்கை சம்பந்தமாக கூறியிருந்தோம். அதிகரிக்கும், அது பார்ட் 2. அதனுடைய 2 பார்ட், அதாவது 2வது பார்ட். ஏன்னு சொன்னால் நபிமார்களுடைய விஷயத்தில் அந்த அளவுக்கு அந்த நபிமார்களுக்கு நம்பிக்கை அதிகரிச்சுட்டே போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாதஹும் அலா பாதின் மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹூ. அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு மத்தியில் ஒரு தர்ஜாவை, ஒரு அந்தஸ்தை வச்சிருக்கான். அப்போ அது அவங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தும். அதே போல நம்பிக்கையிலையும் அதே போன்று கூடுதல் குறைதல் ஏற்படும். நபிமார்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நபிமார் இன்னொரு நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அழைப்பு ஒன்று தான், தௌஹீதுடைய ஏகத்துவ அழைப்பு ஒன்று தான். ஆனால் ஈமான்ல தர்ஜாக்கள் அதிகரிப்பு இருக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகம் அல்லாஹ் காண்பிச்சு கொண்டே இருக்கானோ அந்த அளவுக்கு ஈமான்ல அவங்களுக்கு ஒழு ஏறிக்கிட்டே போகும். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும், உன்னை எனக்கு காட்டுன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, நீ பார்க்க முடியாது, சரி பார்க்க வினிஸ்தக்கர் மக்கான பாரு, நீ இந்த மலையை பாரு, இது அதனுடைய இடத்துல நிலையா இருந்துச்சுன்னா நீ பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க. முடியலை, அது சுக்குநூறாயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமும் தாங்கக்கூடிய சக்தியில் விழுந்துட்டாங்க. அப்போ இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்ற அடிப்படையில் உயர்வு தான். ஆனால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாருங்க, அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டு போய் தன் முன்னாடி வச்சு தன்னுடைய சன்னிதானத்தில் யாருமே, நபியை தவிர யாருமே நுழைய முடியாத அந்த மக்காமில் கொண்டு போய் வச்சுட்டான், தன்னை பார்க்க சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இன்னும் அதிகமாக இருக்கும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான்ல எப்படி ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. முதல்ல சந்திரனை நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, மறையுது, விட்டுட்டாங்க. சந்திரனை பார்க்குறாங்க, நட்சத்திரத்தை ஒரு பெருசாக இருக்குது, அடுத்த ஈமான். சந்திரனை விட்டு சூரியனுக்கு வர்றாங்க, சூரியன் பெருசாக இருக்குது, அதுக்கப்புறம் சூரியனும் மறையுது. அப்போ இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஈமான் கூடிக்கிட்டே போகுது. அப்போ அல்லாவை அறிஞ்சிடறாங்க. அல்லாஹ் வந்துச்சுன்னா நம்ம அவனுடைய மலக்கூத்தை ஃபுல்லாக அல்லாஹ் காமிக்கிறான். அப்போ அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை இப்போ அவங்களுக்கு உள்ளத்தில் வந்துருச்சு. இப்போ தான் என்ன செய்கிறாங்க, யுஹ்யி வ யுமீத் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அவனே உயிர்ப்பிப்பான். நம்ம சொல்லுமா அது ரப்பி அல்லதி, அடுத்த இலக்கணத்தில் நம்ம சொல்லுவோம் இலக்கியத்தில், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பதத்தினுடைய அழுத்தம் இருக்கிறதே, அது அவங்களுடைய ஈமானுடைய வெளிப்பாடை காட்டுது. அல்லாஹ் மேல அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அந்த பதம், அந்த வார்த்தை காண்பிக்கிறது. அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் இத் கால இப்ராஹிம். முதல் வார்த்தை இப்ராஹிம், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அப்போ ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்துங்கிறதுல அந்த யுஹ்யி வ யுமீத்துங்கிறது ரப்புக்கு மட்டும் தான் சேர்க்க முடியும்.
அப்படி அழுத்தம் எந்த அளவுக்குன்னா, அங்க உயிர்ப்பிக்கிறவன் மரணிக்க செய்யறவங்கிறது ரப்பி, என்னுடைய ரப்பு தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ அப்படி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஈமான்ல வலு இருந்தா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுவரைக்கும் பார்க்கல. அடுத்துதான் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எனக்கு காமி, நான் உன்னை வந்து கண்ணால அந்த விஷயத்தை நான் நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவர்களுடைய அந்த ஒரு எண்ணம், ஆசை, அல்லாஹ்வுடைய வல்லமை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய குதிரத்தை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவங்களுடைய ஆசை. அது அடுத்த கட்டம். ஆனா அதற்கு முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அவன்தான் அதுல வந்து முழுசா ஹஸ்ருடைய மானா வருது. சிகல ஹஸ்ருடைய மானா, அவன்தான் என்னுடைய ரப்பு தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன். ஏன்னா அவங்கள இதா மரில்து ஃபஹு யஷ்ஃபீன், அவன் தான், எல்லாமே அவன் தான். அவங்கள்ட்ட நம்பிக்கை என்ன, நான் நோயுற்றால் அவன் தான் எனக்கு ஷிஃபாவை கொடுக்குறான். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த இதனுடைய விஷயங்கள், நெருப்பின் விஷயங்கள் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கடந்துருச்சு. அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தோம்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கை வலு இருக்குது, அது அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அதனால தான் நபிமாவுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். அதுலேயும் ஒவ்வொரு நபிக்கும் இன்னொரு நபியை காட்டிலும் அந்த அதிகரிப்புடைய வித்தியாசப்படலாம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா காட்டின விஷயங்கள் அப்படி. அதில் முன்பின் இருக்கலாமே ஒழிய, நபிமார்கள் எல்லாமே என்னது, அழைப்பு ஒன்று தான். அதே மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அவங்களுக்கு வந்து ஈமான்ல ஏற்றத்தாழ்வு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் எல்லோருடைய ஈமானை விட உயர்ந்ததாக இருக்கு. அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ள காணப்போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பதில், அதற்கு எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் அந்த விஷயங்களை வச்சிருக்கிறான். பறவைகளுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதை அருங்க, அதை வெட்டுங்க, பிரித்து வைங்க, சேர்த்து வைங்க, பிறகு கூப்பிடுங்க எல்லாம் சொல்றான். அதில் பறவைகள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கக்கூடிய அவன் தேர்ந்தெடுக்க சொன்ன 4 பறவைகள் இருக்குது. அந்த 4 பறவைகளில் கூட பல படிப்பினைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிலே பார்ப்போம். உள்ளே செல்வோம், கிதாபிலே பார்த்து புரிந்து கொள்வோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற பாடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய ஒரு விதமான கேள்வி, தன்னுடைய ஈமானை, தன் யக்கீனை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அழகானதொரு பதிலை கூறுகிறான், ஒரு ஏவலை ஏவுகிறான். இது போன்று நீங்கள் செய்யுங்கள், 4 பறவைகளை எடுத்து இது ஒன்று ஒன்றாக ஆக்கி விடுங்கள், துண்டு துண்டாக வெட்டி ஒரு இடத்துல ஒன்று சேர்த்துருங்கன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பிறகு சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலிம் மின் ஹுன்ன ஜுஸ்ஆ, பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களை ஏவுறான். சும்ம ஜஅல், பின்பு நீங்கள் அதை ஆக்கிவிடுங்கள், அலா குல்லி ஜபலின், ஒவ்வொரு மலையின் மீதும், ஜுஸ்ஆ, 4 எடுத்துட்டீங்க, ஒவ்வொரு மலையின் மீதும் ஒரு ஜுஸ்வை ஆக்கிவிடுங்கள். எல்லாத்தையும் எடுத்து வெட்டி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒவ்வொரு பகுதியிலையும் கொண்டு அதை வச்சிருங்க. ஐ ஃபர்ரக அஜிஸாஹுன்ன, ஃபர்ரிக் இல்லை ஃபர்ரிக் அஜிஸாஹுன்ன அலா ரூஸில் ஜிபால், மலைகளுடைய உச்சிகளின் மீது அதனுடைய பகுதிகளை பிரித்து பிரித்து வைத்து விடுங்கள். பிரித்து பிரித்து வைக்க சொல்றான். இப்போ 4 பறவையை நீங்கள் எடுங்கன்னு சொன்னா, எடுத்து அவைகளை அறுத்துருங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவைகளை துண்டு துண்டா வெட்டிருங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ரெக்கைகளை எல்லாம் பிடுங்கி தூர போட்டுருங்கன்னு சொன்னா, அவைகளை கிழித்து எடுத்துருங்கன்னு சொன்னா, கிழிச்சிருங்க, பிச்சு பிச்சு கிழிச்சு எடுத்துருங்க, அதில் சிலதோட கலந்துருங்கன்னு சொன்னா, பின்பற்றிச்சிங்க, அது பகுதி பகுதியெல்லாம் பிரிச்சிருங்க. அப்போ முதல்ல சேவல், அதாவது கழுகு அல்லது புறா, கழுகு அல்லது புறா என்பதாக சொல்றாங்க. அப்போ சொல்லும்போது மயில் 1, காகம் 2, புறா 3, சேவல் 4, இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து பிடிச்சாச்சு, 4ஐயும் அறுத்தாச்சு. சேவலை, மயிலை, கழுகு, புறாவை, அதே மாதிரி காகத்தை அறுத்தாச்சு. அறுத்ததுக்கு பின்னாடி 4ஐயும் அதனுடைய ரெக்கைகளை பிச்சு பிச்சு போட்டாச்சு, ரெக்கைகளை பிச்சு போட்டாச்சு. இந்த 4ஐயும் அறுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ 4 இப்போ உதாரணமாக மயில் எடுத்தாச்சு, துண்டு துண்டு துண்டாக வெட்டியாச்சு. காகத்தை துண்டு துண்டு துண்டாக வெட்டியாச்சு. புறாவை துண்டு துண்டாக வெட்டியாச்சு. சேவலை துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இப்போ ஒரு பறவையில் 5-6 துண்டு 10 துண்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு 10 துண்டு, இது ஒரு 10 துண்டு, இது ஒரு 10 துண்டு, இது இல்லை ஒரு 5 6 துண்டு வைங்களேன், 8 துண்டு, 4ஐயும் கலந்தாச்சு.
இதை அதுலேயும் இதுலையும் இப்படி மாற்றி 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 எல்லாத்தையும் கலந்தாச்சு. அப்போ எப்படி ஆயிடுச்சு? இப்போ 4 பறவைங்கிறது வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்டு கலக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று கலந்துருச்சு. இப்போ இதை போய் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு மலையிலையும் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும். ஒவ்வொரு மலையிலையும் வையுங்கன்னு சொல்லியாச்சு. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அஹதர் உசஹுன்ன பியதிஹி, அந்த தலைகளை தனியாக்கிட்டாங்க. பின்புதான் என்ன சொன்ன, நீங்க போயிட்டு என்ன செய்யுங்க, இப்போ அலையுங்கள், கூப்பிடுங்கள்னு சொல்லி சொல்றோம். இப்போ கூப்பிடுங்கன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ட உடனே முதல்ல பார்த்தாங்க, அந்த ரெக்கைகள் ரெக்கைகள் பார்த்தாங்க. அது அப்படியே பறக்க ஆரம்பிச்சு. ரத்தத்தோட போய் சேருது. ரெக்கைகளா பிஞ்சு பிஞ்சு கிடக்குதெல்லாம் ரெக்கைகளா ஒன்று சேருது. அடுத்து ரத்தம் அங்கங்கே அறுபட்டு கிடக்குது. அந்தந்த இன ரத்தத்தோடு அந்தந்த இது சேருது. கறி பிரிஞ்சு 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 கிடக்கு. அந்தந்த கறியோடு அந்தந்த கறி சேருது. இப்படி சேர்ந்துட்டு ஒவ்வொரு பறவையினுடைய அந்த பகுதிகளும் அந்தந்த பறவையினுடைய பகுதிகளோடு ஒன்று சேருது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கடைசியில் ஒரு பறவையாக அது வந்துடுச்சு. பறவையாக ஆகி அவைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில், அவங்க கேட்ட கேள்வி, அந்த பார்வையில் அவங்களுக்கு அப்படியே ஒரு இன்பம். ஒவ்வொரு பறவைகளும் தன்னுடைய தலையை வந்து எடுத்துச்சு. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் இருக்கக்கூடிய தலையை வந்து சொல்லிட்டேன், தன்னை மாட்டிக்கிச்சு. எல்லாம் ரெடியாகி வந்து தலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில் இருக்கு, வந்து தன்னுடைய தலையோட தன்னை ஜாயின் பண்ணிடுச்சு. அப்போ தலை இல்லாமல் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அது மறுப்பாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் வந்து தன்னுடைய தலையை தன்னோட சேர்த்துருச்சு. அப்போ தன்னுடைய முழு உடலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு அவங்களுக்கு ஒன்று சேர்ந்துச்சு. முழு உடலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தினால அவங்களுக்கு ஒன்று சேர்ந்தது. தலையை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன செஞ்சு, தானாக தலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில் இருந்த தலையை தன்னோட என்னது, ஒவ்வொன்றும் தன்னுடைய தலையோடு தன்னை ஒட்டி கொண்டது. அதான் சொல்றாங்க, சாயா, பின்பு நீங்கள் அவைகளை அலையுங்கள், எத்தீனக்கு அவைகள் உங்களிடம் வரும், சாயா ஓடிய வண்ணமாக, பறந்த வண்ணமாக வரும். அதாவது நாதாஹுன்ன, அவைகளை நீங்கள் நாதா யுனாதி நாதி, நீங்கள் அவைகளை அலையுங்கள். தீனக்க அவைகள் உங்களிடம் வரும், முஸ்ரிஆத்தி விரைந்தவைகளாக, வேகமாக வரும். முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி தான் சொல்றாங்க, கானத், அந்த பறவைகள் 4 பறவைங்கிறது என்ன, தாஊசன் மயிலாக இருந்தது. மயில் ஏனென்று சொன்ன, மயிலை பொறுத்த வரைக்கும் ஜீனத் அலங்காரம் ஒன்று, 2வது புகழ் விரும்பி, புகழை ரொம்ப விரும்பும், அலங்காரத்தை ரொம்ப விரும்பும். அப்போ இந்த 2ம் மனிதனிடம் இருக்கக்கூடாது என்பதை இதே அல்லாஹ் முதல்ல வெறுக்கிறான். புகழ் விரும்பியா இருக்காதீங்க, அதே மாதிரி அலங்காரத்தை ரொம்ப விரும்பாதீங்க, படோடாபத்தை விரும்பாதீங்க. எளிமையான வாழ்க்கை தான் சிறந்தது. 2வது குராபன்ங்கிறது காகம். காகத்திடம் உள்ள தன்மை என்ன, ஹிர்ஸ், எதுலையுமே பேராசைப்படும். அந்த பேராசை என்பது பெருநஷ்டம். அந்த பேராசை இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள் என்பதாக சொல்றோம். 3வது ஹமாமத்தன் என்பது புறா. புறா விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் புறாவுடைய விஷயத்திலே சில தன்மைகள் இருக்கு. உதாரணமாக சொல்லுவாங்க, அதான் அக்கில் வேகமா என்னது கொத்தி கொத்தி திங்கும் என்பதாக சொல்லுவாங்க. அது மாதிரி தீக், சேவல், பறத்தல் இருக்கக்கூடாது சாப்பாட்டில். தீக்கல் பொறுத்த வரைக்கும் அது நிக்காவுடைய விஷயத்தில், அதாவது பெண் விஷயத்தில், பெண் கோழியை துரத்தி அடிக்கிற மாதிரி என்னது, அந்த விஷயத்தில் பெண்ணுடைய ஆசை அதிகம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். அப்போ தபஹுன்ன, அவைகளை அறுத்தார்கள். சும்ம ஃபால பிஹின்ன, பிறகு அவைகளை கொண்டு செய்தார்கள். மா ஃபால, எதை செய்யணுமோ அதை செஞ்சாங்க. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவினானோ அதை அவர்கள் தெளிவாக செய்தார்கள். சும்ம தஆஹுன்ன, பின்பு அவைகளை அழைத்தார்கள். அத்தைன முஸ்ரிஆத்தின், அவைகளெல்லாம் வேகமாக விரண்டோடி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் வந்துச்சு. இந்த பறவைகள் வேகமாக என்ன செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தது. அப்போ இந்த இடத்துல சாயா அப்படிங்கிற வார்த்தை வருவதனுடைய நோக்கம் என்ன? வேகமானன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ இந்த பறவை வந்து உங்கள்கிட்ட பறக்காமல் வந்துச்சுன்னு அர்த்தம். இன்னும் பறக்கலை, வேகமாக வந்துச்சு. இன்னும் தலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், இது வந்து சுபஹாத் ஏற்படுறதுல
வித்தியாசம் ஏற்படும். பறந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பறவை எல்லாம் வேற பறவை என்பதாக கூட நினைக்கலாம். அதனால எந்தவித பறவை என்னது தலை கிடையாது, வேகமாக ஓடி வந்துச்சு. அப்போ அதனுடைய கால் நல்ல, அதாவது நல்ல முறையில் இருந்துச்சு, நல்ல வேகமாக ஓடி வந்துச்சு காலில். அப்போ அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை இருந்துச்சுன்னா நீக்கிறான். அதாவது ஓ சீனக சாயா, அவள் வேகமாக உங்கள்கிட்ட வந்துச்சு என்பதாக சொல்லுது. அப்போ இந்த இடத்துல என்னது, அவங்க அந்த பறவைகள் எல்லாம் வேகமாக அவங்கள்ட்ட வந்தது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபையை விளங்கி கொள்ளணுங்கிற விஷயத்த சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல அந்த ஆயத்துகள் விஷயத்தில் சொல்லும்போது அடியார்கள் என்ன செய்யுது, அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை கொள்ளணுங்கிற விஷயத்தில் எந்தவித சுபஹாக்கள் சந்தேகங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில். சரி, அப்போ இந்த இடத்துல வேகமாக அவைகளெல்லாம் உங்கள்கிட்ட வந்துச்சு. வாலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா அசீசுன் மிகைத்தவனாக இருக்கிறான், ஹக்கீமுன் இன்னும் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான், ஹிக்மத் நிறைந்தவன். ஐ லா யஜுசு அம்மா யுரீதுஹு ஹக்கீமுன் ஃபி தத்பீரிஹி வ சன்இஹி. அப்போ அசீஸ் என்றால் என்ன? லா யஜுசு அம்மா யுரீதுஹு, அவன் எதை நாடுகின்றானோ அதை விட்டும் என்றும் பலகீனமாக மாட்டான். லா யஜுசுஹுனா இயலாமையில் ஆகாதவன், அம்மா யுரீதுஹு அவன் எதை நாடுகின்றானோ அதில் இயலாமை என்பது அவனுக்கு கிடையாது. அதே போல ஹக்கீமுன் நுணுக்கம் நிறைந்தவன், பி ததிபீரிஹி அவனுடைய அந்த செயல்முறையில், வசன்இஹி அவனுடைய செயலில், அவனுடைய சிந்தனையில், ஆராய்ச்சியில் ரொம்ப ஹிக்மத் நிறைந்தவன் அல்லாஹு தாலா. இந்த இடத்துல என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல முழுமையான நம்பிக்கை இருக்கணுமே ஒழிய எந்த நிலையிலும் நிராசை என்பது ஏகக்கூடாது. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது, வலாக்கில் எத்துமைன்ன கல்விங்கிறது இருக்குது, மாஃபில் குரானி ஆயத்தின் அர்ஜா ஐந்தி மின்ஹா. இப்போ இந்த ஆயத்திற்கு என்னுடைய குரானில் இருக்கிறதே என்னது மிக என்னால் ஆதரவு கொண்ட, மிகுந்த நான் ஆதரவிக்கக்கூடிய ஒரு ஆயத் என்பதாக சொன்னாங்க. மிகுந்த ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு ஆயத். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அல்லாஹ்வுடைய குரான்ல இந்த உம்மத்துக்கு ரொம்ப ஆதரவான ஆறுதல் தரக்கூடிய ஆயத்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத் சூரத்து ஜுமர்ல வருது, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், ஓ தங்கள் நஃப்ஸின் மீது நிராசையான நல்லடியார்களே, அடியார்களே, லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, தன்னுடைய நஃப்ஸின் மீது வரம்பு மீறிய என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ அல்லாஹு தஆலா நிச்சயமா யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது இந்த உம்மத்திற்கு ரொம்ப ஆறுதலுக்குரிய ஆயத்து. சொன்னாங்க அதை விட இன்னும் ஆதரவளிக்கக்கூடிய ஒரு ஆயத்து என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வார்த்தை, ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌத்தா கால அவலம் துமின் கால பலா வலாக்கின் எத்துமைன்ன கல்விங்கிற வார்த்தை அதை விட ஆதரவளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வார்த்தை மிகுந்த ஆதரவளிக்கக்கூடியது என்று சொல்லி காண்பித்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல அசீஸ்னா அவனை எதுவுமே மிகைக்க முடியாது, அவனை எதுவும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அவன் எதை நாடுறானோ எந்த தடையும் இல்லாமல் செய்து முடிச்சிருவான். அவன் அனைத்து விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவன். அதே மாதிரி அவனுடைய செயல்பாடு, அவனுடைய வேகம், அவனுடைய ஷரியத், அவனுடைய குதிரத், அவனுடைய சொல் செயல் அனைத்திலும் அல்லாஹு தாலா ஹக்கீமாக இருக்கிறான். எடுத்தம் கொடுத்தோம் ஏனோ தானம் என்று அந்த கௌத்தங்கிற சொல்லு கிடையாது. அல்லாஹ் எதையும் ஹிக்மத்தோடு செய்யக்கூடிய, எல்லா கட்டளைகளும் ஹிக்மத்தோடு செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்ற விஷயத்துல இதுல தெளிவுபடுத்துறாங்க. சரி, காலல் முஃபஸ்ஸிரூன், முஃபஸ்ஸிரூன்கள் சொல்றாங்க, தபஹஹுன்ன அவைகளை அறுத்தார்கள், சும்மா கத்தாஹுன்ன பின்பு அவைகளை வெட்டினார்கள் அப்படின்னு வருது. சும்மா கலத்த பாலஹுன்ன பிபாலு பின்பு சிலதை சிலதோடு கலந்தார்கள். ஹத்தா இக்தலத்த ரீஷுஹா ஒ திமாவுஹா ஒ லுஹூமுஹா. ஹத்தா இக்தலத்த ரீஷுஹா அதனுடைய இறகுகள் கலந்து விட்டன, ஒ திமாவுஹா அதனுடைய இரத்தங்கள் கலந்து விட்டன, ஒ லுஹூமுஹா அதனுடைய கரிகள் கலந்து விட்டன. சும்ம அம்சக பிர் ஊசிஹா
பின்பு அதனுடைய தலையை தன்னுடைய கையில் பிடித்து கொண்டார்கள். தலையை தன் கையில வச்சுக்கிட்டாங்க. ஐந்தஹு அவங்களிடத்துல வச்சுக்கிட்டு ஒ ஜஸ்ஸஅஹா அஜ்ஸாஅன் ஒ ஜஸ்ஸஅஹா அஜ்ஸாஅன் அதை துண்டு துண்டாக ஜுசுக்களாக வைத்தார்கள். அலல் ஜிபால் மலைகளின் மீது பங்கு பங்காக அதை வைத்தார்கள். தலையை வைத்துக்கொண்டு அங்கே என்ன செஞ்சாங்க, துண்டு துண்டா அங்கே வச்சுட்டாங்க. மலைகளில் பங்கு பங்காக பிரித்து வைத்தார்கள். சும்மதாகுன்ன பின்பு அதை அழைத்தார்கள். கமா அமரஹு தஆலா அல்லாஹு தஆலா அவர்களை ஏவியது போன்று. அல்லாஹ் சொன்னால சும்ம ஜஅல அலா குல்லி ஜபல் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ சும்ம துஉஹுன்ன யஅதீனக ஸஅயா. பின்பவங்களை அலைகள்னு சொன்ன மாதிரி அழைச்சாங்க. ஃபஜஅல யன்துரு இல ரீஷி யதீரு இல ரீஷ். அந்த இறக்கைகள் இன்னொரு இறக்கையின் பக்கம் பறந்து அப்படியே வந்துச்சு. இப்போ கோழி இது சேவல் ரெக்கை, சேவல் இன்னொரு ரெக்கை இருக்கும்ல, அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு கிடக்குது. அப்போ சேவலுடைய இறக்கைகள்லாம் ஒன்று சேருது, புறாவுடைய இறக்கைகள்லாம் ஒன்று சேருது, கோழியுடைய இறக்கைகள்லாம், அதாவது காகத்துடைய இறக்கைகள்லாம் ஒன்று சேருது. அதே போல் மயிலுடைய இறக்கைகள்லாம் ஒன்று சேருது. அது பெருசு மயில் தொகை. அப்போ ஒன்று ஒன்று அதோட சேருது. ஒத்தமி இல்லை தமி, அப்போ ரத்தம், மயில் ரத்தம்லாம் ஒரு சேருது. காகத்துடைய ரத்தம், புறாவுடைய ரத்தம், சேவலுடைய ரத்தம், இந்த ரத்தங்கள் எல்லாம் அந்தந்தோடு சேருது. லஹ்மி இல்ல லஹ்மி, கரியுடன் சேருது. ஹத்தா ஆதத் பைரன், அது பறவையாக மாறும் அளவுக்கு ஆயிடுச்சு. கமா கானத், அது ஆகியிருந்ததே போன்று. அத்தைனஹு யம்ஷீன ஸஅயா, அப்போ அவங்கெல்லாம் என்னது, அந்த அவைகள் அனைத்தும் அவரிடம் நடந்து வந்தது. அத்தைனா வந்ததுன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கமா கானத், அது அது இருந்த மாதிரி. ஆதத் தைரன் கமா கானத், எவ்வாறு அது பறவையாக இருந்தோ அதே போன்று பறவையாக மாறிடுச்சு. அத்தைனஹு யம்ஷீன ஸஅயா, அதாவது ஓடிய வண்ணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருடம் வந்தது. அத்தைனஹு, அது நடந்து வந்தது. யம்ஷீன ஸஅயன், விரைவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் வந்தது. லியகூன, ஆவதற்காக வேண்டி. அப்லக லஹு ஃபி ருயதி, அதாவது பார்ப்பதில் மிகுந்த ஒரு பலாகத், ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, மிகைப்பை ஏற்படுத்துவதற்காக. லிமா சஅல, அவர்கள் எந்த ஒரு கேள்வியை கேட்டார்களோ அந்த கேள்வி விஷயத்தில் அந்த பார்க்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு மிகைப்பு, ஒரு பரிபூர்ண திருப்தியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவைகளெல்லாம் நடந்தமாறு வேகமாக யார்கிட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக ஓடி வந்தது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த விஷயத்தை, அவர்கள் எவ்வாறு அதை அல்லாஹ்விடம் கேட்டார்களோ அதை அல்லாஹ் அவ்வாறே அவர்களிடம் கொடுத்தான். எந்தவித குறையும் இல்லாமல் அல்லாஹ் அவங்களுடைய நியத், அவங்களுடைய எண்ணம் சரியாக இருந்துச்சு. எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது, சந்தேகத்துடைய எண்ணம் கிடையாது. மாறா அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தை விளங்கணுங்கிறது தான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கணுங்கிறது தான். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்களுக்கு கேட்டதை அப்படியே காமிச்சிட்டான். அதை தனித்தனியாக துண்டு துண்டாக காமிச்சான். தெளிவாக அவங்களும் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சு என்ன செஞ்சான். ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வியை கேட்டதுனால அல்லாஹ் ஒவ்வொரு மலைகளாக ஏறி வைக்க சொன்னான். அதாவது ஒரு சில முயற்சிகள் இருக்க வேண்டும். எந்த விஷயமே அல்லாஹ் தஆலா முயற்சி இல்லாமல் தரமாட்டான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேள்விதான். அவங்களுடைய கேள்வி ஒரு ஆர்வம், இல்முடைய ஒரு ஞானத்தை அறிவதற்காக ஆசைப்படுறாங்க. ஒரு ஞானத்தை அறியறதுக்காக ஆசைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுக்குறான். ஆனால் முயற்சியை கொண்டு கொடுக்குறான். எப்படி, ஒரு முயற்சி பண்ணுங்க. இந்த பறவைகளை விதத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், அவனாக 4-5 பறவைகளை சாகடிச்ச மாதிரி அடிச்சு கொன்ன மாதிரி கொன்னும் அதை செய்யலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்கள பிடிச்சி நீங்களா என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க, நீங்களா முயற்சி பண்ணுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் இதில் இல்முடைய விஷயத்தில் ஒரு முயற்சி வேண்டும். அப்போ அப்படிங்கிறத அல்லாஹ் விளக்குறான். ஈமானுடைய அந்தஸ்துகளுடைய விஷயம் இருக்குது. அது மாதிரி யக்கீனுடைய தர்ஜாக்கள் மாறுபட்ட நிலை இருக்குது. அதுக்கு ஒரு நிலை கிடையாது. ஈமான் யக்கீனுடைய தர்ஜாக்கள் அந்தஸ்து இருக்க, அது ஒரு முடிவு கிடையாது. அப்படியே ஹத்துங்கிறதே கிடையாது, நீண்டுக்கிட்டே போகும். அடியான் எப்பெல்லாம் எனது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, ஷரியத்துடைய அத்தாட்சிகளை பார்க்குறானோ அப்பெல்லாம் கூடிக்கிட்டே போகும். ஈமான் யக்கீன் இருக்குத அதிகரிச்சுட்டே போகும். எப்பொழுதும் அவன் பார்க்குறானோ அப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். இப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களை உயிர்ப்பிக்குது. தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி, அது மௌத்தானதுக்கு பின்னாடி உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடம் இருக்கு. அப்படிங்கிறதுல இதில் பெரிய தெளிவான ஒரு தலீல் இருக்கு. அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமையின் முழுமையான வல்லமையின் முழுமைத்துவமும் அவனுடைய மகத்தான அந்த
சக்தியினுடைய முழுமையும் இதுல வெளிப்படுது. ரெண்டு விஷயத்தெல்லாம் இந்த படிப்பில் நமக்கு சொல்றான். இந்த ஆயத்துல ஒன்று, ஈமான் என்பது ஒரு நிலை கிடையாது. அது மாதிரி யக்கீனுங்கிறது ஒரு நிலை கிடையாது. ரெண்டுக்குமே அந்தஸ்துகள், படித்தரங்கள் இருக்கு. அதான் நம்ம சொன்னோம், மலக்குள் ஈமான் ஒரே நிலை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னு சொன்னா அவள் அல்லாஹ்வை பார்த்து வணங்குறாங்க. ஆனா மனிதர்களுடைய ஈமானை பொறுத்த வரைக்கும் அதில் படித்தரங்கள் இருக்கு. அதில் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று நபிமார்கள், இன்னொன்று மனிதர்கள் அல்லாத மூமினான மனிதர்கள். நபிமார்களை மனிதனை பொறுத்த வரைக்கும் அல் ஈமானு யசீது ஒ யன்குசு, அதிகரிக்கும் குறையும் என்பது பிரபலியமான விஷயம். அதே நேரத்தில் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அது குறையாது, மாறாக கூடிக்கொண்டே தான் செல்லும், அதிகரித்து கொண்டே தான் செல்லும். அப்போ எப்பெல்லாம் அவங்க அத்தாட்சிகளை பார்க்குறாங்களோ அதிகரிக்கும். இந்த இடத்துல அவங்களுக்கு அந்தஸ்து அதில் விஷயத்தில் அதிகரிக்குங்கிறத கொண்டு அப்போ ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த ஈமானில் அதிகரிப்பு ஏற்படணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில இன்னும் எனக்கு கூடுதல் வேண்டும், இன்னும் எனக்கு அதிகரிப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கே என்ன செஞ்சிருக்காங்க, நபிட்ட அது அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் எனக்கு காட்டுங்கிறது. அப்போ தத்துமையின்ன கல்வினா லீத்துமையின்ன கல்வினா என்ன, இன்னும் எனக்கு கூடிக்கிட்டே இருக்கணும் யா அல்லாஹ், உன் மீது நம்பிக்கை முடிவு கிடையாது. ஹத்தலஹா, ஹத்தலஹுன்னா அதுக்கு முடிவுங்கிறது இல்லைங்கிறது கிடையாது. அப்போ கூடிக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி எப்பெல்லாம் ஆதாரங்களை அத்தாட்சிகளை பார்க்குறாங்களோ அடியானுக்கு கூடும். மூமின் ஈமான் கொண்டவங்களுக்கு அப்படிதான். ஈமானுடைய விஷயங்கள் பேசும்போது, ஈமானுடைய மஜ்லிஸில் உட்காரும்போது அதிகரிக்கும், தனியாக போனால் குறையும். ஹஸ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்தில் பார்க்குறோம். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள் விஷயத்தில் நடைமுறையில் இருந்தது தான். நாஃபக்கா ஹன்லலா, நாஃபக்கா ஹன்லலா என்று ஹஸ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நாம் நபியினுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்கும்போது, அவங்களும் ஓதக்கூடிய ஆயத்துகளை நாம் செவியேற்கும் போது நம்முடைய ஈமான் அதிகரித்து விடுகிறது. நாம் அப்படியே நரகத்தையும் சொர்க்கத்தையும் நேராக கண்ணில் காண்பது போன்று நமக்கு தெரிகிறது. ஆனால் அதே நேரம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம், மனைவி மக்களோடு சேர்ந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அதில் பலகீனம் ஏற்படுது, குறைவு ஏற்படுது. எனவே அது ஒரு நிஃபாக் தானே, அது ஒரு மனாஃபிக் தனமே, முனாஃபிக் தனத்தை போன்று இருக்கிறதே என்பதாக கவலை கொண்டவர்களாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சந்திப்பு ஏற்படுகிறது. அவர்களும் அதே வார்த்தையை சொல்கிறார்கள். அப்பொழுது ரெண்டு பேரும் நேரா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில நேரம் இப்படி இருக்கும், சில நேரம் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு உண்மையான முறையில் ஈமான்ல உறுதியாக இருந்து கொண்டே இருந்தால் அவருடைய மரண நேரத்தில் படுக்கையில் யார் செய்வாங்க, மலக்குகள் முசாஃபஹா செய்வார்கள் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிய விஷயத்தை பார்க்கணும். அப்போ அதே மாதிரி நபிமார்கள் விஷயத்துல அவங்க ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படணுங்கிறதுக்காகத்தான். முன்னாடி இந்த ஹசரத் உசைர் அலி இஸ்லாமுடைய விஷயமும் அப்படித்தான், ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படணுங்கிறதுக்காக தான். ஆனா அங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய எதையுமே பார்க்கல, என்ன சொல்லிட்டாங்க, என் ரப்பு உயிர்ப்பிப்பான் மரணிப்பான் என்பதாக. அப்ப அவன் அதே மாதிரி சொன்னோன்னா இது பொய், இது வீணானது, இவன் சொல்றது மடையன் என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுட்டு தான் சூரியனை பத்தி பேசுறாங்க. அப்ப அதே மாதிரி இங்க என்னது, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குதிரத், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த ஈமான்ல அதிகரிப்பு ஏற்பதற்காக கேட்கப்பட்டது. அதோட மனிதர்கள்ட்ட அல்லாஹ்வுல அந்த பறவை சொன்னதை கொண்டு மனிதர்கள் இந்த குணங்களை விட்டு தப்பித்தால் உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் என்பதையும் ஒரு படிப்பினையாக உணர்த்துகிறான். அதேபோல் மௌத்துக்கு பிறகு உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்விற்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தன் வல்லமையை விளங்கக்கூடிய, அவன் மீது முழுமையாக ஈமான் கொள்ளக்கூடிய, நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல் பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.